வாங்க வாங்க கைஸ், இந்த பாட்டோட கேம் ப்ளே நான் காமிக்கிறேன். இது வந்து என்னோடய ப்ரொஃபைல் பார்க்குங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, விளாட்லாம். இது வந்து என்னோடய கிளான். என் கிளானில் நான் ஒரு எல்டராக இருக்கேன். கிளானோட லீடர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். இந்த வீடியோவில் வந்து தான் என்னோடய பேஸு. இருக்கிற லூட்டில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது என்னோடய பேஸு. பாட்டு தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இன்னொன்று காமிக்கணும் கைஸ், என்னோடய அட்டாக் லாகெலாம் பார்த்தீங்கன்னா யாருமே 3 ஸ்டார் அட்டன் பண்ணதே இல்லை. இந்த பக்கம் தள்ளக்கூட அந்த பக்கம் தள்ளணும். பாருங்கள், யாருமே 3 ஸ்டார் அட்டாக் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம பெஸ்ட்டாக நான் அட்டாக் பண்ணதில் 94 95 வரைக்கும் போயிருக்கு. 100 ஆயிருக்கு. போன மேட்ச் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் பாருங்கள், இந்த பேஸில் வந்து நான் கிங் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, குயின் எடுத்துகிட்டு வரல. இருக்கிற அந்த ராக்கெட் அதெல்லாம் அடிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஒன்று மட்டும் மீதி இருக்கும். சரி, அது கூட நம்ம அந்த புல்டோசர் வச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ட்ராகன்லாம் இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாக் வந்து பழைய அட்டாக் தான். அந்த ஏர்க்ராஃப்ட்லாம் வச்சு விட்டுட்டு நம்ம எலக்ட்ரோ ட்ராகனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் விட்டுருங்க. இந்த பக்கம் தெரியுதான்னு தெரியலீங்களா, அங்கே ஒரு பம்பு மாதிரி போட்டிருக்காங்களே, ரொம்ப நேரமாக போடுது கைஸ். அது இதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கிற எல்லா அட்டாக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம காயின் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காயின்லாம் சரி சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா அந்த பம்பு அடிச்சுனே இருக்கு போல். கடைசி வரைக்கும் அந்த ட்ராகன் வெளியே வரல. நானும் பார்க்குறேன். சரி பாருங்கள், 80 கூட வந்துடுச்சு. அப்போ கூட அந்த ட்ராகன் அதுலேருந்து வெளியே வரல. கிறுக்கு பயப்புள்ள அங்கே போய் வச்சுருக்கான். அங்கே ஏன் வச்சானே தெரியல, அவனுக்கும் தெரிஞ்சது போல். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தவிக்குது. சரி, நானும் எப்போ வரும், ஒரே ஒரு அட்டாக் போட்டால் போதும் கைஸ். 2 அட்டாக் நினைக்கிறேன் போட்டால் போதும், அது மீண்டும் வந்துடும். ஆனால் வரல. பாருங்கள், 92 வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறமா பின்னாடி ஒரு ட்ராகன் ஹெல்ப்புக்கு வந்து அந்த பேஸ் அப்போ கூட அது உடையவே இல்லை. 3வது அட்டாக் போட்டு தான் அது ரிலீஸே ஆச்சு. அந்த ஒரு ட்ராகனோட இது தான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், செகண்ட்ஸை வந்து இப்போ 20 செகண்ட்ஸ் வந்துடுச்சு. அந்த ட்ராகன் மட்டும் அங்கே இல்லைன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு இருக்கலாம். அதான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு விதத்தில் ஒரே டென்ஷன், பரபரப்பு, பிபி தாங்கலை. 10 செகண்ட் வந்துடுச்சு. சரி, ஐயோ அது முன்னாடியே வாரத்தில் போட்டுருந்தா நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் கட்சியாக ஒரே ஒரு அட்டாக். 0 செகண்ட்ஸ் கைஸ். 0 செகண்ட்ஸில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்ச நேரத்தில் அள்ளி விட்டுச்சு. அப்புறமா தான் 100% வந்த உடனே கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே கைஸ், இதுதான் காமிக்கணும்னு நினச்சேன். சரி, நம்ம பேச பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது 3 ஸ்டார் போடுங்க, நான் உங்களுக்கு ஜெம்ஸ் கிஃப்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதான் நம்ம பேஸ் பாருங்கள். அப்டேட் பண்ணோம், எல்லாமே அப்டேட்டில் தான் போட்டு வச்சுருங்க. 5 பில்டர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.